ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்திற்காக புது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செய்ய போகிறீங்களோ எல்லாத்தையும் கையில் பிடித்து கொள்ளுங்க. மேலும் உங்களுடைய தண்ணீரையும் கையில் பிடித்து கொள்ளுங்க. நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை செய்யலாம். கண்களை மூடுங்கள். தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். இதோ இந்த வெள்ளிக்கிழமையில் இவர் எந்த காரியத்திற்காக செல்கிறார், உம்முடைய பலத்தோடு, ஞானத்தோடு, பாதுகாப்போடு நீர் உம்முடைய மக்களை கொண்டு செல்லும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை ஒரு தடுக்கமோ, பயமோ, பலவீனமோ இருந்தால் என் ஆண்டவரே அதை நீக்கி போடும். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பலன் மக்களுக்காய் நீர் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் இந்த தண்ணீரை இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது இவருக்குள்ளாக இந்த ஒரு புதிய சக்தியை தார். உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. இதோ இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காரியங்கள் இவர் எங்கே செய்வதற்காக செல்கிறாரோ இந்த ப்ராஜெக்டுகள் இன்றைக்கு நீர் இந்த வெற்றியை தாரும் ஆண்டவரே. உமக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வார். மக்களே, இந்த ப்ராஜெக்ட் வெற்றியாய் மாறும், நான் உறுதியாய் நம்புகிறேன். எனவே ஆண்டவருடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கும்படியாக, ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். எனவே வார்த்தை சொல்லப்பட்டது போல நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமாம், கண்டிப்பா தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கும்படியாக இந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஒளியின் ஜெபம், நாம் செய்யக்கூடிய இந்த ஜெபம், தேவன் அவருடைய கரம் நம்மை காக்கும்படியாக. இதோ இங்க வார்த்தையில சொல்லப்பட்டிருக்க பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆமென். உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். காரணம் என்ன? அவருடைய பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்போடு நீங்கள் இருக்கும்படியாக இன்று வரவேற்கப்படுகிறீர்கள். காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணி. நீங்க தேவனுடைய பாதுகாப்பை பெற விரும்புகிறீங்கன்னா வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே நம்மளுடைய முகவரியானது 282/681 1000 அண்ணா சாலை. மேலும் நீங்கள் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. மேலும் எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்று உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.